ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பால் நான் 1 கப்பு அரிசி எடுத்து பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப்பு சாதம் சேர்த்துக்கலாம். அது கூடவே துருவன தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ அரைச்ச மாவு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது பாகுபதம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா வெல்லம் நல்லா கொதிச்சுதுன்னா கரைஞ்சிட்டு கொதிக்க வச்சுட்டுனா அதே போதும். பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சுடுத்துங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குற அந்த மாவில் இந்த சூட்டோட அந்த வெள்ளைப்பாகை சேர்த்துடணும். ஆற வச்சு சேர்க்கக்கூடாதுங்க. இதுமாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்க்கணுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த வெல்லமும் அந்த மாவும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா குக்கிங் சோடா, அதாவது சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ சோடா, அதை சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் வானல் வச்சுருக்குறேங்க. இப்போ நான் இது அடிகனமாக நல்லா வெயிட்டான வானல்ன்றதுனால இதில் செய்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி வானல் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சு தாங்க செய்யணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது. இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் பல் அதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு 2த்தையும் சேர்த்து வறுக்கணுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகணும் ரெண்டும். இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. மூடி போடும்போது இது மாதிரி சின்னதாக ஓட்டை இருக்கிற மூடியை பார்த்து போடுங்க. குக்கரில் போடும்போது குக்கரில் விசில் போடக்கூடாது, சும்மா அப்படியே மூடி வைக்கணுங்க. அப்படியே பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக விடுங்க. அது மட்டும் வேகட்டும். இது மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாங்க. நம்மளுடைய ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டுங்க. நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்குது. இப்போ கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.